பொய்க்குழிக்குள் தள்ளி மாய்த்து விடுகிறேன் என்கிறீர். அப்படித்தானே மாமா? ஆமாம் கர்ணா, ஆதவனை கண்ட பனிபடலம் போல் மாபலம் பொருந்திய பாண்டவர்கள் இந்த சகுனி சூழ்ச்சியால் வீழ்ச்சியடைய போகிறார்கள். அதற்குள் ஏன் அவசரப்பட்டு அல்லல்பட வேண்டும் என்கிறேன். மாமா, நன்றாக சிந்தித்து பார்த்தீர்களா? மகா மண்டலாதிபதி மாமன்னன் துரியோதனனின் மானம் என்னவாகும் என்பதை எண்ணி பார்த்தீர்களா? அஞ்சானஞ்சன் அறக்கொடியோர் வணங்காமுடி மாமன்னன் துரியோதனன் தன் பங்காளியிலான பாண்டவர்களை வீரத்தால் வெற்றி கொள்ள முடியாமல் வெறும் சூழ்ச்சியால் வீழ்ச்சி அடைய செய்தான் என்ற இழிவு ஏற்பட்டு விடாதா? என்ன கர்ணா, நீ இன்னும் உணராமல் பேசுகிறாய். பலிபாவங்களை எல்லாம் பார்ப்போம், பதவிக்கு வர முடியுமா என்ன? மாமா, பலிபாவங்களை செய்துதான் பதவிக்கு வர வேண்டுமா? தஞ்சம் என்று வந்தவனை வஞ்சித்தான் நம் வாழ்வை வளமாக்கிக் கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட எண்ணமே சத்திரை குலத்தில் பிறந்த எவருக்கும் இருக்கக்கூடாது. மாமா, துரியோதனன் கையிலே கதாயுதம் எடுத்து களமுக நினைத்தால் இந்த வஞ்சகமே நடுங்கும் என்பது தாங்கள் அறியாததா? இது மட்டுமா? தம்பிமார்கள் 99 பேர் துணை இருக்க பிதாமகர் பீஷ்மர், விதுரர், வில்லாசிரியர் துரோணர், சகுனி, சல்லியன், அஸ்வத்தாவன், அங்கரசனான இந்த கர்ணன், இன்னும் 11 கோடி அக்ரோன சேனைகள் துணையிருந்தும் பாண்டவர்களை பாதித்து வெல்ல முடியாமல் வெறும் சூரியனால் வென்று விட்டான் இந்த துரியோதனன் என்ற வீண்பழி ஏற்பட்டு விடாதா? எல்லாவற்றையும் யோசித்து பார்த்தேன் கர்ணா. இருந்தாலும் நீ சொல்வது உண்மைதான். இருந்தாலும் எனது மருமகனை பார்த்தாயா? மிகவும் தோண்டு போயிருக்கான் கர்ணா. ஆகையால் தர்மபுத்திரனை சூதாட வரும்படி அவர்களுடைய செல்வங்களையும் பறித்து விடலாம். எல்லாவற்றையும் யோசித்து பார்த்தேன் கர்ணா. நீ சொல்வதும் உண்மைதான். இருந்தாலும் எனது மருமகன் மிகவும் தோண்டு போயிருக்கான். ஆகையால் இப்படி செய்து முடித்து விடலாம் என்ற எண்ணத்தோடு உங்களிடம் சொன்னேன். பிறகு உங்கள் இஷ்டம் கர்ணா. அன்பு கர்ணா, என் மனம் மிகவும் சோர்வடைந்து விட்டது. சிந்தனை இழந்து செயல்பட முடியாமல் தவிக்கிறேன். எப்படியோ மாமா சொல்வது போல் அவர்களை நான் வெற்றி கொள்ள வேண்டும். அவர்களின் செல்வத்தை அத்தனையும் நான் அடைய வேண்டும். அதற்கு நீதான் எனக்கு உதவி செய்ய வேண்டும். துரியோதனா, நீயுமா இப்படி சொல்கிறாய்? எப்படியோ உன் சந்தோஷம் என் சந்தோஷம். நடக்கட்டும் உங்கள் செயல்.